கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட வடிவீஸ்வரம் பறைக்குங்கான் பகுதியில் அன்னை சத்திய அம்மையார் அரசு நினைவு குழந்தைகள் காப்பகம் ஒன்று செயல்பட்டு இருக்குங்க. தமிழக அரசு எதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, இந்த குழந்தைகள் காப்பகத்தை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைங்க, படிக்க வசதி வாய்ப்பு இல்லாத குழந்தைங்க, அப்பா அம்மாவை இறந்த அனாதை குழந்தைங்க, இவங்களோட வாழ்வியல் முன்னேற்றத்திற்காகவும் அவங்களோட படிப்பு தொடரணுங்கிறதுக்காகவும் ஒரு காப்பகத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த காப்பகம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பழையாற்றின் ஓரத்துல இந்த காப்பகம் அமைஞ்சிருக்குது. இந்த காப்பகத்துக்கு போய்கிட்டு வரக்கூடிய வழியில பாத்தீங்கன்னா 6 சுடுகாடு இடுகாடு அமைஞ்சிட்டு இருக்குது. இந்த சுடுகாட்டுல பாத்தீங்கன்னா அனாதை படங்களை எரிக்கிறாங்க, அடக்கம் பண்றாங்க. அந்த பிணங்களை எரிஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த காப்பகத்துல குழந்தைங்க வெளியேறி இவங்களுக்கு ஒரு நேரம் கிடையாதுல. அந்த சுடுகாட்டுல என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட நேரம் கேட்டுட்டு நம்ம குழந்தைங்களை அந்த பிணங்களை நம்ம அடக்கம் பண்ண மாட்டாங்க, எரிக்க மாட்டாங்க. அவங்க நேரத்துக்கு ஏதோ அந்த நேரத்துல நம்ம அடக்கம் பண்ணுவோம். அந்த நேரத்துல ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க, ஸ்கூல்ல இருந்து திருப்பி வரக்கூடிய குழந்தைங்க அந்த காப்பகத்துக்கு வரும்போது அங்க பிணங்கள் அடக்கம் பண்ணப்படுது, பிணங்கள் எரிக்கப்படுது. இந்த இதை கடந்து வரக்கூடிய குழந்தைகள் எப்படி நைட்டு நிம்மதியா அந்த காப்பகத்துல தூங்க முடியும்? இவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? ஏற்கனவே ஒரு கடினமான ஒரு சூழல இருந்து வரக்கூடிய குழந்தைங்க, கடினமான வாழ்க்கையில இருந்து ஒரு காப்பகத்துக்கு வரக்கூடிய குழந்தைங்க, பெற்றோரை இழந்து இருக்கக்கூடிய குழந்தைங்க, இந்த மாதிரி பிணங்கள் எரிக்கப்படுவதை பார்த்தாச்சுன்னா எப்படி இரவு நேரத்துல அந்த குழந்தைங்களாக அந்த நிம்மதியா ஒரு தூக்கம் வரும்? அந்த இடத்துல ஒரு அச்ச உணர்வு இல்லாம எப்படி குழந்தைகளோட வாழ்வு வாழ முடியும்? இந்த குழந்தைங்களோட வாழ்வு எப்படி இருக்கும், இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், இவங்க உளவியல் ரீதியாக இந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. ஆக்சுவலா உடனடியாக இந்த இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 3 நாளைக்கு முன்னாடி அந்த காப்பகத்துல 3 குழந்தைங்க மாயமாயிருக்காங்க. இந்த குழந்தைகளோட நிலை என்ன? இந்த குழந்தைங்க எங்க போனாங்க? ஏற்கனவே முன்னாடி இது போல பல சம்பவம் நடந்திருக்கு. அந்த குழந்தைகளை மீட்டெடுத்து வரும்போது அவங்க சொல்றது என்னன்னா, பிணங்கள் எரிச்சிட்டு இருக்கும்போது நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்ன பிறகும் அரசு ஏன் இன்னும் அந்த குழந்தைகள் காப்பகத்தை ஒரு நல்ல சூழியல் உள்ள ஒரு இடத்துக்கு மாத்துறதுக்கு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? ஒரு அச்ச உணர்வோட தான் அந்த குழந்தைகள் வளரும் நினைக்கிறீங்களா? ஏழை குழந்தைங்க இன்னும் அவங்களோட படிப்பை அதுவே அச்ச உணர்வோட தான் தொடரணும் அரசு நினைக்குதாங்கிறது எங்களுக்கு தெரியல. இது உண்மை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அந்த அந்த காப்பகம் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும். அந்த இது நைட்டு பாத்தீங்கன்னா அந்த ஏரியால சுடுகாட்டுல இருந்து மது அருந்துறாங்க. இரவு நேரத்துல சமூக விரோதிகளோட கூடாரமாட்ட அந்த ஏரியா இருந்துகிட்டு இருந்து. அங்கதான் அந்த காப்பகம் ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருக்குதா? என்ன இருக்குது? எந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல குழந்தைங்க அங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. உடனடியாக தமிழக அரசு, குமரி மாவட்ட நிர்வாகமும் அந்த பகுதியில அந்த குழந்தைகள் காப்பகம் அப்புறப்படுத்தப்பட்டு இனி ஒரு நல்ல வாழ்வியல் உள்ள இடத்துல, ஒரு சூழியல் உள்ள இடத்துல அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் காப்பகம் அமைக்கப்பட வேண்டும். அங்க உள்ள இப்ப தற்போது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர ஒரு அச்ச உணர்வு அவங்க மனசுல மாட்டி ஒரு நல்ல வாழ்வியலை கொடுக்கணுங்கிறது தமிழ்நாடு தலித்துரிமைகள் பாதுகாப்புக்கு ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேங்க. நீங்க இல்ல நாங்க அங்கதான் செயல்பட வைப்போம். ஏற்கனவே நம்ம இந்த 2011 12 இருந்து நீங்க அந்த காப்பது பல்வேறு எதிர்ப்புகள் வந்த போற மறுபடியும் அங்கேயே நடத்திட்டு இல்ல நாங்க அங்கதான் நடத்துவோம் நீங்க சொன்னீங்கன்னா தமிழ்நாடு தலித்துரிமைகள் பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குங்கிறது அரசுக்கு ஒரு எச்சரிக்கையா பதிவு பண்ணிக்கிறேன்.